ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு மாம்ஸ் டைரி. இன்றைக்கி தலைப்பை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வீடியோவில் இந்த தோசை, ஒரு வித்தியாசமான தோசை தான் பார்க்க போகிறோம். கடல மாவும் அரிசி மாவும் வச்சு. இது வந்து தோசை மாவு இல்லாத டயத்தில் வேறு எதுவும் நமக்கு டக்குன்னு உடனே செய்யணும், வேறு ஏதோ ஒரு ரெடி பண்ணுறதுக்கு லேட் ஆகும், இதை உடனே ஏதாச்சும் டிஃபன் செய்யணும்னு சொன்னால் உடனே இதை நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு சரின்னு இதை உடனே செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸி, டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். தோசை ஊற்றுற டைம் தான், உடனே மாவெல்லாம் கலந்துடலாம். நம்ம வீட்டில் தான் எல்லாம் மாவுலாம் வச்சுருப்போம் இல்லையா, சரின்னு சொல்லிட்டு உடனே டக்குன்னு கலந்துட்டு தோசை ஊற்றிடலாங்க. இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னால் அரிசி மாவு, கடல மாவு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம். இதுக்கு தான் இதுதான் தேவையான பொருள். இதுக்கு வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணிக்கணும், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதில் வந்து ஒரு 1.5 கப்பு அரிசி மாவு போட்டோம்னா 2 கப் கடல மாவு. கடல மாவு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அதான் டேஸ்டியாக இருக்கும். 1.5 கப்பு அரிசி மாவுக்கு 2 கப்பு கடல மாவு. அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இப்போ இந்த அளவுக்கு போட்டிருக்கேன், நான் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. வெங்காயமும் கட் பண்ணி சாப்பரில் போட்டு நைஸாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வதக்கணுன்னெலாம் அவசியம் இல்லைங்க, அப்படியே போட்டுடலாம். நம்ம தோசை ஊற்றும் போதே நல்லா வெந்துடும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப ஃபைனாக தானே சாப் பண்ணியிருக்கோம், அதனால் வெந்துடும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் நிறைய சேர்த்தோம்னா நான் வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் பாதி அளவு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிட்டேன். எப்போதுமே பெரிய வெங்காயம் போடும்போது கொஞ்சம் சின்ன வெங்காயமும் அதில் சேர்த்துக்கிறது. இதுக்கும் அதே மாதிரியே வெறும் சின்ன வெங்காயமும் மட்டும் போட்டாலும் டேஸ்டியாக இருக்கும். இருந்தாலும் இதில் வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா கரைச்சிக்கணும். நம்ம கோதுமை மாவு தோசைலாம் ஊற்றுவோம்ல, அந்தளவுக்கு தண்ணியாக வச்சுக்கணும். அந்தளவுக்கு அளவுக்கு சொல்கிறேன், தண்ணியாக கலந்துக்கணும் மாவை. அதை நம்ம கரண்டியால் இது பண்ணி பார்த்தாலே தெரியும் அளவு நமக்கு. அந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக கலந்துக்கணும். இப்போ இந்த வீடியோவில் வருதில்ல அதுமாரி. அப்புறம் தோசைக்கல்லில் கல் காஞ்சோன்னே இது வந்து எண்ணெய் தடவிட்டு தான் ஊற்றணும். நம்ம தோசை மாவு சாதாரண இட்லி மாவில் தோசை ஊற்றுவோம்ல, அது வந்து நம்ம மெல்லிசாக வரணுங்கிறதுக்காக தோசைக்கல்லில் எண்ணெய் தடவாமல் ஊற்றுவோம். இது வந்து கல்லில் எண்ணெய் தடவிட்டு தான் ஊற்றணும், அப்போ தான் எடுக்க வரும். மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றி திருப்பி போட்டு எடுத்தோன்னா நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷு ஒன்றும் வேணும்னு கூட அவசியம் இல்லை, சும்மாவே கூட சாப்பிட்லாம். இல்லைன்னா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இதை கூட வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது இருந்தால் வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம வெறும் தோசையை கூட சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இது பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மாம்ஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.